நமஸ்தே அண்ட் நமஸ்கார் டு எவ்ரி ஒன் கைஸ். நான் உங்கள் கார்த்திக் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா டாப் 4 பக்ஸ் அண்ட் கிளிச்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ செம ஃபன்னாக இருக்கும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணணும் கைஸ். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணால் போதாது, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணணும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனாக வரும் கைஸ். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு பக்கு. ஸோ என்ன பண்ணணும்னா, ட்ரைனிங் கிரவுண்டில் ஃபஸ்ட்டு பக் இதாக இருக்குது. நீங்கள் சுட்டுட்டு இந்த மாதிரி உக்காந்துட்டு இந்த மாதிரி வெளில வந்துட்டு அடுத்த செகண்டே உள்ளே போங்க. ஸோ உள்ளே வந்தோடனே அந்த மேஜிக்கை மட்டும் போய் பாருங்களேன், வேறு லெவலில் இருக்கும். என்னதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்மளுக்கு பிடிச்ச ஆலோக்கு அந்தரத்தில் மகந்துட்டுருப்பார். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குதுல்ல. வெறும் அந்தரத்தில் மட்டும் மிதக்குதேடா, இதெல்லாம் என்னடா பக்குன்னு கேட்டிங்கன்னா வெறும் அந்தரத்தை மட்டும் மிதக்கிறது இல்லை. நம்மளால் இதில் எமோட்டு கூட போட முடியாது. ஸோ நான் உங்களுக்காக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். எமோட்டு போட்டுட்டு அதே பொசிஷனில் போய், ஸோ இதுதான் ஒரு வேறு லெவல் பக்குன்னு தான் சொல்லணும். ஓகே கைஸ், இந்த பக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், இந்த ஃபஸ்ட்டு பக்கு. ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு எனக்கு ஃபஸ்ட்டு பக் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு பக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி செகண்ட் பக்கு பிடிச்சிருந்தா செகண்ட் பக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி எந்த பக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ, ஸோ அந்த நம்பரில் இருக்கிற பக்கை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா கைஸ், வாங்க ரெண்டாவது பக்கு கிட்டே போயிடலாம். ஸோ ரெண்டாவது பக் என்னதுன்னு கேட்டிங்கன்னா இதே மாதிரி ட்ரைனிங் கிரவுண்டில் தான். நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி அடிச்சுட்டு இதே மாதிரி உக்காந்துட்டு வேணா இந்த சைடு வேணா அந்த சைடு போய் உட்காருவோம். இதுதான் வாட்டமாக இருக்கும். ஸோ உக்காந்துட்டு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் உங்களோட நெட்டை ஆஃப் பண்ணணும் கைஸ். நெட்டை மொபைல் டேட்டா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அப்படியே ஏந்திரிச்சுன்னு ஓடணும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக ஓடிட்டே இருங்க. அது எப்போ ஓடணும், எது வரைக்கும் ஓடணுன்னா 999 வர வரைக்கும் ஓடணும். ஸோ 999 வந்துட்டோடனே திரும்பிட்டு நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். கொஞ்ச நேரத்துக்கு இங்கே ஆரஞ்சில் நிற்கணும். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் க்ரீனில் நின்றுட்டு, அதுக்கப்புறம் நம்ம கன்னெல்லாம் சூஸ் பண்ணுறோம்ல. ஸோ அந்த இடத்துல நான் எப்படி ஓடுறனோ அதே மாதிரி ஓடிட்டு க்ரீனில் போயிட்டு நிற்கணும் கைஸ். ஓகேவா கைஸ், க்ரீனில் நின்றுட்டு கொஞ்ச நேரம் நில்லுங்க. நான் எப்போ சொல்கிறேனோ அப்போ நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணணும். நின்றுட்டு நீங்கள் ஓடிட்டு நீங்கள் எங்கே உக்காந்தீங்களோ அங்கேயே போய் உக்காருங்கன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் எங்கே வேணால் உக்காரலாம், ஆனால் உக்காரணும். ஸோ உக்காந்துட்டு நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணுங்கள். ஆன் பண்ணால் என்ன நடக்கும்னு பாருங்கள் கைஸ். என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், நீங்களே அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த கேப்பில் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதுதான் அந்த பக்கு. நம்ம கன் சூஸ் பண்ணுற பாக்ஸ் இங்கெல்லாம் வராதுல்ல. ஸோ இதுதான் அந்த பக்கு. ஸோ இப்போ வந்துடுச்சு. என்ன கன் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கன்று நம்மளுக்கு வராது. நீங்கள் ஆனால் சூஸ் பண்ணலாம், சும்மா அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். பட் உங்களுக்கு வராது கைஸ். இந்த பக்கம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வாங்க தேர்ட் பக்கு கிட்டே போகலாம். ஸோ தேர்ட் பக்கு கலாரி மேப்பில் ரிஃபைனரி பக்கத்தில் இந்த பக்கு இருக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த கண்டெய்னர் மேலே ஏறிக்கோங்க கைஸ். ஏறிட்டு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணுங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு நான் எந்த இடத்துல ஓடுறனோ அதே இடத்துல ஓடணும். நான் என்னென்ன பண்ணுறனோ அதே மாதிரி பண்ணணும். ஒரு இடத்துல நீங்கள் அந்த பண்ணாமல் விட்டால் கூட இந்த பக்கு உங்களுக்கு வேலை செய்யாது. நீங்கள் லைக் பண்ணலனாலும் இந்த பக் வேலை செய்யாது. ஸோ லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக லைக் பண்ணிவிடுங்க. இப்போ ஓடுவோம், அதே மாதிரி ஓடிட்டே இருங்க. நான் எவ்வளோ தூரம் ஓடணும்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த இடத்துக்கு வரைக்கும் நீங்கள் ஓடிட்டே இருங்க. ஓடிட்டு என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், ஓடிக்கிட்டு இருக்கேன், ஓடுவேன். ஸோ ஓடிக்கிட்டு இந்த இடத்துல உக்காந்துட்டு கன்னை மாற்றி ஓடணும். ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டோடனே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிவிடணும். அதே மாதிரி அது வர வரைக்கும் நீங்கள் கன்னை மாற்றிக்கிட்டே ஓடணும். ஸோ நம்மளும் கன்னை மாற்றிக்கிட்டே ஓடுவோம். அது வருமா வராதான்னு பார்க்கலாம். ஸோ வரும் தான் நினைக்கிறேன், ஏன்னா டக்குனே வந்துடும். பார்க்கலாம், வெயிட் பண்ணுவோம். எங்கடா வரலை, அப்பா வந்துருச்சு. ஸோ நம்ம அந்த கண்டெய்னருக்கும் அந்த செவருக்கும் நடுவில் போயிட்டோம். நான் என்ன ட்ரை பண்ணேன்னா, கண்டெய்னருக்குள்ளே போகலான்னு ட்ரை பண்ணேன். நீங்கள் ஓரமாக படுக்காமல் நடுவில் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா கண்டெய்னருக்குள்ளே போவீங்க. நான் ரெண்டுத்துக்கும் நடுவில் போயிட்டேன். ஸோ எனிமி யாருன்னா வந்தால் கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ எனிமி போகிறான் பாருங்கள், அவனால் என்ன பார்க்க முடியாது, பட் என்னால் அவனை பார்க்க முடியும். ஸோ அவனை ட்ரை பண்ண அடிக்கிறதுக்கு சரி ஸ்கோப் போட்டு அடிக்கலாம், வெளில வந்தால் இந்த பக்கு அப்புறம் இதாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெளில வரல. சரி
ஸ்கோப் போட்டு பார்ப்போம், அவன் வந்து கீழே இறங்குனானா ஸ்கோப்பில் வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். பட் அவன் இது மேலே ஏறிட்டான். சரி நம்மளும் வெளில போயிட்டு பார்ப்போம்டா, ஸ்கோப் போட்டு பார்ப்போம், அவன் வரலன்னா நம்மளே மேலே போயிட்டு அவனை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நானும் வெளில வந்துட்டேன். வெளில வந்து அடிக்கலாமா அப்படின்னு பார்த்தா அடிக்கலாம் வாங்க. ஸோ மேலே தான் இருப்பான்னு பார்த்தா மேலேயும் காணும். எங்கடா போனா, கீழே குதிச்சிட்டானா? நம்ம தான் கீழே இருக்கும்போது பார்க்கலையே அவனை, எங்கே போயிருப்பா அப்படின்னு பார்த்தேன். ஐயோ காணாமல் போயிட்டானே, நம்ம ஐயோ ஒரு எனிமியை மிஸ் பண்ணிட்டோமேன்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ திடீர்னு வரான். எனக்கு பயந்து அப்படியே இதாகிடுச்சு. இதோ வந்தான் பாருங்க, அடி அடி அடி, அபாடா படுபாவி பையன் 50 ஹெச்பியில் விட்டான். ஓகே ஆலோக்கு இருக்கே, நம்ம போட்டுப்போம். ஸோ இதுதான் வந்து தேர்டு பக்கு. இந்த பக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், எந்த பக்கு பிடிச்சிருக்கோ அந்த கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பக்குக்கிட்ட போகலாம் வாங்க. ஸோ இந்த பக்கு என்னதுன்னு கேட்டிங்கன்னா வந்து, நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது திடீர்னு ஏந்துட்டு உக்காருவான். ஸோ இந்த பக்கு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. பண்ணி பார்க்கலாம் வாங்க கைஸ். இப்போ வந்து நார்மலாக ஏறி இப்போ இறங்குனா வந்து ஒன்றுமே ஆக மாட்டான். இதுவே நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்படியே வந்துட்டு இங்கே வந்து தலையை முட்டணும் கைஸ். தலையை முட்டினா என்ன ஆகும்னா, தலையை முட்டிட்டு அப்படியே ஏறணும். ட்ரைவ் கிளிக் பண்ணிவிட்டு வெளில வரணும். ஸோ வெளில வந்துட்டு உள்ளே வரணும். ஐ மீன் வெளில வந்துட்டு அகைன் நீங்கள் வந்து உள்ளே வரணும். ஸோ உள்ளே வந்தீங்கன்னா வந்து அவன் வந்து அப்படியே ஏந்து நின்று உக்காருவான். ஸோ நீங்களே பாருங்களேன், இப்போ வந்து ஏந்து நின்று உக்காந்தானா. ஸோ வந்து இதுதான் வந்து இது வந்து எல்லா இதுலேயும் வருமாடா இந்த பக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எல்லா கார்லேயும் வரும். ஸோ நம்ம வந்து பைக்கில் ட்ரை பண்ணி பார்த்தோம், ட்ரக்கில் வரும், ஜீப்பில் வரும், அந்த ப்ளூ கலரு ஆம்ஃபிபியன் காரு எல்லா கார்லேயும் வரும் கைஸ். எல்லா கார்லேயும் வரும். எல்லா கார் மட்டும் இல்லை, பைக்லேயும் வரும், வேன்லேயும் வரும், ஜீப்லேயும் வரும். ஸோ இது வந்து ஒரு நல்ல பக்குன்னு தான் சொல்லணும். இது எதுக்குடா யூஸ்ஃபுல்னு கேட்டிங்கன்னா எதுக்குமே யூஸ்ஃபுல் இல்லை. கன்னை வச்சு ஏறலாமான்னு ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனால் கன்னை வச்சு ஏற முடியல. ஆம்ஃபிபியன் காரில் ட்ரை பண்ணி பார்த்தேன், கன்னை வச்சு ஏற முடியல. ஸோ வெறும் கையில் தான் ஏற முடிஞ்சுது. வேணால் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். நான் வந்து இப்போ கன்னை வச்சு ஏறி பார்ப்பேன் பாருங்களேன். ஸோ நான் வந்து கன்னை வச்சு ஏறுறேன். இப்போ வந்து ஏறலாமா கன்னை வச்சு? ஸோ கன்னை வச்சு ஏறலாம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்தேன். அது ஒர்க் ஆகலை. ஆனால் ஏன்னு தெரியல. ஏன்னா வந்து மேபி எதுனா ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம். இது பக்குனே ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ அந்த ப்ராப்ளத்துலேயும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது பாருங்களேன். ஸோ வந்து இப்போ ஏறி பார்த்தேன், அவன் அதே மாதிரி ஏந்து நிற்கலை. ஸோ அதனால் நானும் விட்டேன். எதுக்குடா, நம்ம வந்து வெறும் கையில் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் கையில் பண்ணலாமா இப்போது? ஸோ இறங்கிட்டு வெறும் கையில் பண்ணலாம். இப்போ கன்னை வச்சு முன்னாடி பண்ணோம், இப்போ வெறும் கையில் வந்து பண்ணலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த ஃப்ரண்ட்டு டயரில் வந்து தலையை மூட்டணும், அவள் தான் தலையை மூட்டிட்டு வெளில வந்து உள்ளே வரணும். ஸோ இது 2 தான் மெயின் ஸ்டெப்பு. அப்போ தான் வந்து அந்த பக்கு வேலை செய்யுங்க. ஸோ அதே மாதிரி நம்ம வந்து ஏறியாச்சு, வெளிலையும் வந்தாச்சு, இப்போ உள்ளேயும் வரலாம். வெயிட் பண்ணுங்கோ. ஐயோ வெளில வந்துடுச்சே, அடே உள்ளே வாடா. அப்பாடா வந்துடுச்சு. எங்கே ஏறவே இல்லை. ஓ பைசாப், அப்பாடா ஏறிட்டான். ஸோ இது வந்து ஒரு பக்கு. இதுவும் ஒரு செம பக்குன்னு தான் சொல்லணும். ஸோ வந்து இந்த வீடியோ அவள் தான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா எப்படி சொல்கிறது, அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைபை க்ரே கலராக மாற்றிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி அதில் 3 ஆப்ஷன் காமிக்கும். அதில் நீங்கள் ஆல்னு கொடுக்கணும். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கெல்லாம் உடனுக்குடனாக வருங்க. ஸோ இதே மாதிரி வந்து நிறைய வீடியோஸ் போடலாம், அப்டேட்ஸு, டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அப்புறம் வந்து ஹைடிங் பிளேசஸ்ஸு, அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்கன்னா வந்து எனக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க கைஸ். அப்போ தான் எனக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு. ஓகே கைஸ், இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பபாய்.